இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் புட்டின் அவர்களை நீ குற்றவாளி, நீ போர் குற்றத்தை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதுக்கு, ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதனால் புட்டின் அவர்கள் நாட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கார் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுட்டு தான் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு வரல, இந்தியாவில் நடந்த G20 மாநாட்டுக்கும் வரல. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்குள்ள கிம் அவர்கள் போகிறாங்க. அவர் தாங்க வடகொரியாவினுடைய அதிபர். அப்படி போகக்கூடிய அந்த மனுஷன் கூட ரொம்ப பெரிய அளவில் ஆயுத டீலெல்லாம் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே புட்டின் அவர்கள் சீனாவுக்கு போக போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வடகொரியாவுக்கு போகிறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்லேயும் ஓகே சொல்லியிருக்காராம். கிம் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க நான் வாரேன்ப்பா, வடகொரியாவுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆனால் இதோடு மட்டும் இவங்களுடைய மீட்டிங் முடியலை. ஆயுத விற்பனை அப்படிங்கிறத வடகொரியாவும் ரஷ்யாவும் செய்ய போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆயுத உற்பத்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிரான பொருளாதார தடையை நான் விதிப்பேன். இதை சொன்னது அமெரிக்கா இதை சொன்னது ஓகே. உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் வேறொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய அளவில் கிரீமியாவின் மீது தாக்குதல் நடந்துட்டுருக்கு. என்ன தான் நடந்துட்டுருக்கு? லாஸ்ட் 2 days வேறு வீடியோ போடலை. விக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா, நார்த் கொரியா இவங்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப பலமான உறவு. அமெரிக்கா தான் இவங்களுடைய பொது எதிரி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய உறவு மறுபடியும் பலப்படுகிறது. ஸோ இப்போ வடகொரியா ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் உக்ரைன் ஒரு படிக்கு மேலே போய் இல்லை ஆல்ரெடி வடகொரியா ஆயுதங்களை கொடுத்துட்டாங்க, நிறைய ஆயுதங்கள் வடகொரியாவினுடைய ஆயுதங்களை இப்போது ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை தூக்கி போடுறாங்க. சார் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்தால் போதாது சார், என்ன செய்யுங்க, ப்ரூஃப் ஓடித்தாங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் கேட்டாலும் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் வந்துவிட்டது. சரி, அப்படின்னா இப்போ ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க? ரஷ்யா அடுத்த ஒரு ஒஃபென்சிவ்க்காக, கவுண்டர் ஒஃபென்சிவ் முடியுது, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி உக்ரைன் அவங்களுக்கு தேவையான பகுதிகளை கைப்பற்ற வேண்டும். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன மாதிரி போரை எங்கே கொண்டு போயிட்டாரு? நேராக ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயும் கிரீமியாவுக்குள்ளே நடந்த அந்த அட்டாக் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியலை. கிரீமியா அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா ஆக்குபைடு ஏரியாவாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ஒரு பகுதி. 2014 அது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரீமியாவினுடைய பிரிட்ஜை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு 70வது வயது ஆகும்போது தகர்க்கிறாங்க. கொஞ்சமாக ஒரு ட்ரக்கை வச்சு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது உலகமே திரும்பி பார்க்குது. எப்படிப்பா கிரீமியா பிரிட்ஜை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் புட்டின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம். அதுவும் அவருடைய பிறந்தநாள் அதுவுமா கிரீமியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு டபுள் மடங்கு கோபமாயிடுச்சு. உக்ரைன் மேலே மிகப்பெரிய தாக்குதலாம் நடத்தப்படுது. மறுபடியும் போன 2 மாதங்களுக்கு முன்னாடி எகெயின் கிரீமியா பிரிட்ஜின் மீது தாக்குதலை நடத்தினாங்க. இப்போது கிரீமியாவை ஒட்டி இருக்கக்கூடிய துறைமுக பகுதியில் உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்கு. அதுவும் சாதாரண தாக்குதல் இல்லை. 10 க்ரூயிஸ் மிசைல் ஏவி விட்டுருக்காங்க, 11 ட்ரோன்ஸ் ஏவி விட்டுருக்காங்க, நிறைய ஆளில்லாத போட்டை ஏவி விட்டுருக்காங்க. இப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய துறைமுக பகுதிகளை எங்கெங்கே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நகர்த்தியிருக்காங்க. 7 மிசைல்ஸ் அப்படிங்கிறத இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. 11 ட்ரோனையும் ரஷ்யாவினுடைய இராணுவம் தகர்த்து விட்டது. ஆனால் உக்ரைன் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழித்திருக்கிறோம், இது 2வது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதோ ரஷ்யா உன்னுடைய இழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இந்த கிரீமியா அப்படிங்கிறதுல 2 விதமான நோக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது உக்ரைனை பொறுத்த வரைக்கும். ஒன்று அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் கிரீமியா. ஆமாம், கிரீமியா வழி தான் இவங்க இப்போ ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய 4 முக்கியமான ரீஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உக்ரைனில் போர் நடந்துட்டு இருக்கிற அந்த 4 பகுதிகள், அந்த 4 பகுதிகளுக்கு தேவையான ஆயுதங்களையும் இல்லை இன்னும் பல உணவுகள், மனிதர்களை, இராணுவ வீரர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் இந்த கிரீமியா. அடுத்ததாக கிரீமியா அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கிரீடத்தில் ஒரு மணிமகுடம் மாதிரி, ஒரு சின்ன வைரக்கல் மாதிரி அந்த மணிமகுடத்தில். ஏன்னா அவருக்கு இந்த கிரீமியா பிரிட்ஜை உருவாக்குறாங்க. யூரோப்லேயே இருக்கக்கூடிய பெரிய பிரிட்ஜ் இது தான். அப்படி உருவாக்கின பிறகு ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த கிரீமியா பிரிட்ஜுக்குள்ளே வரார், அப்படியே வாகனத்தில் வரார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த பிரிட்ஜை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த கிரீமியா பிரிட்ஜை அட்டாக் பண்ணும்போது அது புட்டின் அவர்களே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத யார் நினச்சிட்டு இருக்காங்க? உக்ரைன் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்டிமெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக உக்ரைன் சைடினுடைய சென்டிமெண்ட். 2014 நீங்கள் கிரீமியாவை எங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டு போனீங்க, அந்த கிரீமியாவை திரும்ப எடுக்கிற வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார்ல, அதன்படியே இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இந்த கிரீமியா அப்படிங்கிறது மறுபடியும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதனால தான் கிரீமியா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் ஒரு அட்டாக்கிங் ரீஜியனாகவே உக்ரைன் பயன்படுத்திட்டு வராங்க. எப்பெல்லாம் உக்ரைனுக்கு நெருடலான சூழ்நிலை வருதோ அந்த நேரம்லாம் உக்ரைன் என்ன செய்வாங்க, கிரீமியாவின் மீது ஒரு அட்டாக்கை போட்டுருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கப்பற்படை, ரஷ்யாவினுடைய கப்பற்படை கிரீமியாவை சுற்றி இருக்குது. அதுவும் அங்கே கருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அந்த கப்பற்படைக்கு எதிரான தாக்குதலை உக்ரைன் நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தானிய ஏற்றுமதிக்கான டீல் அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆயிருச்சு, எக்ஸ்பயர் ஆயிருச்சு. அதன் பிறகு தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறத உக்ரைனால் செய்ய முடியலை. உக்ரைனில் விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பிளாக் சி வழியாக போகக்கூடிய கப்பலை யார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கப்பற்படை. ஸோ ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு சரியான ஒரு அடி கொடுக்கணும்னா கிரீமியாவில் இருக்கக்கூடிய கப்பற்படை வீரர்களை அடிக்க வேண்டும். இதுதான் உக்ரைனுடைய பெரிய கொள்கை. அதன்படியாகத்தான் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அங்கங்கே தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பாருங்கள், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸ் அப்படிங்கிறத உக்ரைனில் வச்சுருக்காங்களாம். அதாவது டெம்பரரியாக ஒரு ஆஃபீஸ், ஒரு குட்டி ஆஃபீஸை உக்ரைனில் கொண்டு வச்சுருக்காங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நிறைய வார் கிரைமை ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க, அந்த வார் கிரைமுக்கு டேட்டாவை இங்கேருந்து அனுப்பி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அங்கெல்லாம் போய் அதுக்கெல்லாம் எதுக்கு, நாங்கள் இங்கே ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நேராக வார் கிரைம் செஞ்சுருக்காங்களா எங்கள் பிரான்ச்சில் கொடுத்துருங்க, அந்த பிரான்ச் நேராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அனுப்பி விட்டுரும், ரொம்ப சுலபமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராக எவ்வளவு விரைவாக சில செய்திகளை இல்லாட்டி சில விஷயங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. செவஸ்டோபோலில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் அந்த ஒரு ஃபீல்டு ஆஃபீஸ் தொடங்கியதாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு இது இரண்டுமே ஒரு துக்கமான செய்தி தான். சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். சரி, அப்படின்னா புட்டின் அவர்களுக்கு எதிராக இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய படை எதுவுமே செய்யலான்னு கேட்டால், பெல்கரோட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ரஷ்யாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பெல்கரோட் பகுதி. இந்த பெல்கரோட் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 100க்கும் அதிகமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது உக்ரைன். ஸோ 100க்கும் அதிகமான தாக்குதலை பெல்கரோட் பகுதி எப்படியப்பா தாங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உக்ரைனுடைய தாக்குதல் இருக்குது. கொஞ்சம் சிவியராக தான் உக்ரைனும் அவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் 5 வாரம் தானே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வடகொரியாவினுடைய அதிபர் வந்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி சீனாவை சார்ந்தவர்கள் ரஷ்யாவுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் பெருசு கிடையாது. அடுத்த லுகஷெங்கோ அவர்கள் பெலரஸினுடைய அதிபர் நேராக எங்கே வரப்போகிறாரு, ரஷ்யாவுக்குள்ளே வரப்போகிறாரு, வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெலரஸ் வழியாகவும் சில பல காய் நகர்த்தல் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஸோ இப்போ வடகொரியா, அடுத்ததாக பெலரஸ், அதுக்கு முன்னாடி சீனா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அடுத்தடுத்த காய் நகர்த்தலை செய்யும்போது அது நிச்சயமாக உக்ரைனுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் இருக்கும். யூரோப்பியன் பார்லிமெண்ட் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பெலரஸினுடைய அதிபருக்கு எதிராகவும் அவருடைய அரசியல் கட்சி அவருடைய அரசியலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய தடையை போடுவதற்கு தயாராகி வராங்க. ஏன்னா ஒரு வார் கிரைம் செய்த ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவங்களுக்கு சாதகமாக பெலரஸ் இருக்குது, அதனால் நாங்கள் பெலரஸின் மீது பொருளாதார தடையை போட போகிறோம், ஸோ இந்தந்த தடைகளை போடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை தயார்படுத்திட்டு வராங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட். அடுத்ததாக உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய சி ட்ரோன்ஸ் தான். இந்த சி ட்ரோன்ஸ் இப்போ பெரிய அளவில் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய இந்த சி ட்ரோன்ஸ் உக்ரைனுக்கு போதுமான ஈல்டை தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஈல்டை தரல? இந்த சி ட்ரோன்ஸ் சரியாக ஒர்க் ஆகணும்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வேணும். அடிக்கடி எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங்க் இப்போ உக்ரைனுடைய ராணுவம் கூட சரியாக செயல்பட மாட்டுக்கு. ஆல்ரெடி எலன் மஸ்க் அவர்கள் இந்த இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியானது. அணு ஆயுத போர் வராமல் தடுத்தார் அப்படிங்கிற தகவலும் வெளியானது. இப்போ புதுசாக இந்த செவஸ்டோபோல் அப்படிங்கிற இடத்துல தாக்குதல் நடத்தப்படும் போது சில பல நெட்வொர்க் இஷ்யூ காரணமாக உக்ரைனுடைய சி ட்ரோன்ஸ் பலதும் ரஷ்யாவினுடைய கையில் சிக்கி தவித்தது, அவங்க போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகி இருக்கிறது. இன்டர்நெட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது, ப்ரைவேட் இன்டர்நெட் அப்படிங்கிறது மஸ்ட்டாக நமக்கு வேணும் என்கிற அந்த உண்மையை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்று பல நாடுகளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஸோ பல நாடுகளும் அவங்கவுங்க நாட்டுக்கு தேவையான இன்டர்நெட் சர்வீஸ் தங்கு தடை இல்லாமல் அந்த இன்டர்நெட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? ஏன்னா 5G ரொம்ப அதிநவீன இந்த டெக்னாலஜிலாம் வரும்போது இன்டர்நெட் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தால் தான் அவங்க சொல்கிற நேரத்தில் சொல்கிறது இலக்கை அடிக்கும். இல்லை ஒரு டிகிரி மாறினாலும் ஒரு செகண்ட் மாறினாலும் முடிஞ்சது, அந்த இலக்கை அழிக்க முடியாது. அதனால தான் இப்போது இன்டர்நெட், ஸ்டார்லிங்க்,
எலன் மஸ்க் அவர்களை போட்டு கிழிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது. சவுத் கொரியா வடகொரியாவுக்கு எதிராக ஒரு போர் பிரகடனமே செஞ்சுட்டாங்க. ஸோ கிம் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை பார்த்துட்டாங்க, எப்போ வேணாலும் வார் ஸ்டார்ட் ஆகலாம், அதனால் நாங்களும் என்ன செய்ய போகிறோம், எல்லாத்துக்கும் தயாராகி நிற்கப் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்று தென்கொரியா கொடுத்திருக்கிறது. தைவான் ஒரு நாடு கிடையாது, அது நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் சொன்னது சீனாவுக்கு எதிரான ஒரு செயலாகவும் பார்க்கப்பட்டு அதற்கான கண்டனங்களும் இன்று பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. ஓவராலாக கிரீமியாவினுடைய பிரிட்ஜினுடைய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. ரஷ்யா அவங்களுடைய நட்பு நாடுகள் கூட நண்பர்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. உக்ரைன் அவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும், எவ்வளோ குயிக்காக அடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. பட் உக்ரைன் இப்போ செய்வது சூரியன் மறைந்த பிறகு அந்த நமஸ்காரம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, உக்ரைனுடைய இந்த கவுண்டர் ஒஃபென்சிவை பார்க்கலாம். 5 வாரத்தில் கவுண்டர் ஒஃபென்சிவ் உக்ரைன் ஜெயிப்பாங்களா, இல்லை அதற்கு கவுண்டர் கொடுக்க ரஷ்யா தயாராகிட்டு இருக்காங்களே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல தகவலை தெரிந்து கொள்ள வியூகம் தமிழ் யூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.